வீட்லயே இயற்கையான கண்டிஷனர் முடிய நல்லா பட்டு போல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய கெமிக்கல் கலந்த கண்டிஷனர் இருக்கு. அந்த கண்டிஷனரை பயன்படுத்தும் போது அந்த நிமிஷத்துக்கு வேணா உங்களுக்கு முடி பட்டு போல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நாளாக நாளாக முடியினுடைய நிறம் வந்து மாற ஆரம்பிக்கும். ஆனா இந்த கண்டிஷனரை நீங்க பயன்படுத்தும் போது முடிக்கு நல்ல ஒரு மிருது தன்மையை கொடுத்து முடி நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது 4மே இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 150 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அதாவது தமிழில் ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடியோடைய வளர்ச்சிக்கு நல்லது. ஸ்கேல்பில் பட்டாலும் தப்பே கிடையாது. முடி உதிர்வு இருந்தாலும் உங்களுக்கு நிறுத்தும். முடியை நல்லா பட்டு போல் ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா அதுலேருந்து ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு மாதிரி திக்காக மாற ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும், அதாவது கொதி வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். இப்போ இது சூடாக இருக்கும் போதே வடிகட்டிக்குங்க. இது இப்போ ஒரு வாரம் இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 3 டீஸ்பூன் கற்றாழை ஜெல் சேர்த்துக்கோங்க. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல்லே பயன்படுத்திக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், ஆமணுக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய்னா விளக்கு ஏற்றுற எண்ணெய் அப்படிலாம் கிடையாது. ஆமணுக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில். இதுவும் முடியோடைய வேர்க்கால்களில் பட்டுச்சு அப்படின்னா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டும். முடி உதிர்வையும் நிறுத்தும், முடி வளர்ச்சியையும் நல்லா தூண்டும். முடிக்கு நல்ல ஒரு சாஃப்டான தன்மையை வந்து கொடுக்கும். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆளி விதை ஜெல்லு, அதை வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மிக்சியில் ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் பதத்துக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கண்டிஷனர் ரெடி. ஈரம் இல்லாத இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி பாட்டில் வந்து ஸ்டேஷ்னரி கடையில் நிறைய கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. ஈரம் இல்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா வெளியிலே வச்சு பயன்படுத்துறீங்கன்னா 1 வீக் வந்து, அதாவது ஒரு வாரம் தாங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துறீங்கன்னா 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் தாங்கும், தாராளமாக தாங்கும். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் 2 விதத்தில் பயன்படுத்தலாம். இந்த கண்டிஷனர் வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும் அப்படிலாம் கிடையாது. தலைக்கு குளிச்சுட்டு தலை வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும்ல, அதாவது ரொம்பவும் ஈரம் இல்லாமல் கொஞ்சம் காயிற ஸ்டேஜில் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும்ல, அந்த பதத்தில் இருக்கும்போது இதை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் நல்லா இந்த மாதிரி தடவிட்டு முடி முழுக்கவே தடவிடலாம். தடவும் போது எண்ணெய் பிசுறாக இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நல்லா முடி காஞ்சதுக்கு அப்புறமா முடி நல்லா ஷைனிங்காக சூப்பராக கண்டிஷனர் போட்டது போல் இருக்கும். இல்லைனா முடி கம்ப்ளீட்டாக காஞ்சிடுச்சு அப்படின்னா கூட இதை நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நல்ல முடி நல்லா சூப்பராக ஷைனிங்காகவும் இருக்கும். சில டைம் வந்து நீங்கள் முன்ன நாளே இந்த தலை குளிச்சிட்டிங்க, மறுநாளும் இந்த கண்டிஷனரை நாங்கள் பயன்படுத்தலாமா, அதாவது தலையில் எண்ணெய் அந்த மாதிரிலாம் இல்லை, பட் இந்த கண்டிஷனர் மட்டும் பயன்படுத்தும் போது முடி வறட்சி இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வரதா இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இதில் கெமிக்கல் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றதுனால இதை நீங்கள் ஒரு சீரம் மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் எப்படி ஒரு கையில் அப்படியே ஈஸியாக கரையுது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டிக்கியாக அந்த மாதிரி பிசு பிசுலாம் இருக்கவே இருக்காது. தாராளமாக பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.